அரச வேலைவாய்ப்பு ஒன்றுதான். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினூடாக 76 வெற்றிடங்கள் காத்திருக்கிறது. அதாவது டிசாஸ்டர் ரீபில்ட் அண்ட் ரூரல் ரோட் ப்ரொஜெக்ட் திட்டத்தின் கீழ் 3 பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. முதலாவது பதவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் சைட் அலுவலக உதவியாளர் 7 பதவிகள். கல்வி தகமைகளை பார்த்தீங்கன்னா G.C.E பரீட்சையில் அதிகபட்சம் 2 அமர்வுகளுக்கு மேற்படாதவாறு 6 பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதில் 2 கிரெடிட் பாஸ், அதாவது 2 C இருக்க வேண்டும். வயதிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 64 வயதிற்குட்பட்டவர்கள் இதற்காக நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நியமனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 வருட கால முழுநேர ஒப்பந்த அடிப்படையில் இந்த நியமனம் வழங்கப்படுகிறது. தேவை மற்றும் செயற்திறனுக்கு ஏற்ப ஒப்பந்த காலம் நீடிக்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி இரண்டாவது பதவி மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் முகாமைத்துவ உதவியாளர் 44 வெற்றிடங்கள் காத்திருக்கின்றன. கல்வி தகமைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் G.C.E பரீட்சையில் ஒரே அமர்வில் 6 பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் மற்றும் கணிதம் உட்பட 4 C இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 6 பாடங்களில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். G.C.E பரீட்சையில் ஒரே அமர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வயது எல்லையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 இதற்கும் 64 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நியமனம் அதே மாதிரி 1 வருட காலம் வழங்கப்படுகிறது. மேலதிகமாக தேவைக்கேற்ப நீடிக்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மூன்றாவது வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 பதவிகள் காத்திருக்கிறது. இது சாரதிகள் டிரைவர் ஜொப்புக்காக. கல்வி தொழில்முறை தகமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் G.C.E பரீட்சையில் அதிகபட்சம் 2 அமர்வுகளுக்குள் 6 பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மொழி மற்றும் அதாவது தமிழ் மற்றும் மேலும் ஒரு பாடம் உட்பட 2 C இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. C அல்லது C1 வாகன பிரிவுக்கான சாரதி அனுமதி பத்திரம் அல்லது புதிய முறையிலான B பிரிவு சாரதி அனுமதி பத்திரம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. குறைந்தபட்சம் 3 வருட சாரதி அனுபவம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. வயது இதற்கும் 64 வயதிற்குட்பட்டவர்கள் நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நியமனம் இதற்கும் 1 வருட காலம். மேலதிகமான உங்களுடைய திறமையை பொறுத்து நியமனங்கள் நீடிக்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. முக்கிய விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்காக மொத்த வேலை வாய்ப்புகள் 26 வெற்றிடங்கள் காத்திருக்கிறது. அலுவலக உதவியாளர் 7, முகாமைத்துவ உதவியாளர் 44, சாரதிகள் 25 காத்திருக்கிறது. விண்ணப்ப முடிவு திகதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 31/8/2026 முடிவடைகிறது. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கிறது கஷ்டம், உங்களுக்கு விண்ணப்ப படிவம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஒன்று போடுறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆஃபீஸ் 8 என்று சொன்னால் OA என்று சொல்லி டைப் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு போட போகிறீங்கன்னு சொன்னால் MA என்று சொல்லி டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. டிரைவருக்கு போட போகிறீங்கன்னு சொன்னால் D என்று சொல்லி டைப் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் விண்ணப்பிக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்கான மேலதிக தகவல்களை தருவாங்க. அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னு சொன்னால் அவங்களே உங்களுக்கு இலகுவான முறையில் விண்ணப்பித்து தருவாங்கன்ற விடயத்தையும் இந்த வேளையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே நீங்கள் அந்த ஃபோன் நம்பரோடாக வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து மேலதிக தகவல்களை கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. மற்றும் ஒரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம்.